வெல்கம் டு கன்ஃபெக்ஷன் ரூம் மிஸ்டர் விமல். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, வருத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்தது தானே மனுஷனோட இயல்பு. அப்படிப்பட்ட இயல்பில் வந்தவன் தான் இந்த விமலகாசன். விமல் விமல் ரொம்ப பேசுறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சரி, ஓகே. சரி, இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா, மக்களுக்கு உங்க அரசியல் எப்படி நீங்க பண்றீங்க அத விளக்கமா சொல்லணும். அதுதான் இன்னைக்கான டாஸ்க். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்லலாம். இதுல என்ன இருக்கு? அதாவது அரசியல் அப்படின்னு வரும்போது சொம்படிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல என்ன வேணாலும் இருக்கட்டும், தமிழ்ல அதை சொம்படிப்பது அப்படின்பாங்க. அது தவறான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு கலை. அது எல்லாருக்கும் வந்துடாதுங்க. இப்போ ஒரு தடவை நானும் நாகேஷ் அவர்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு சின்ன பையன் அங்க வந்தான். வந்துட்டு நீங்க நாகேஷ் தானே அப்படின்னா, அவர் உடனே ஆமா நான் நாகேஷ் தான் அப்படின்றாரு. எவ்வளவு இயல்பு பாருங்க அவருக்கு. அந்த மாதிரி ஒரு தடவை நானும் இவர் ஷோ அவர்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப அவர்கிட்ட ஒரு பையன் நீங்க ஷோ தானே அப்படின்னோடனே, ஆமா நான் ஷோ தான், டிவி ஷோ கிடையாது, என் பேரே ஷோ அப்படின்றாரு. விமலகாசன் என்ன காமெடி இதெல்லாம் செட் ஆகல, வேற எதனா சொல்லுங்க. லைன் மாதிரி வேற எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன். ஆமா, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அரசியல் எப்படி பண்ணதுன்னு கேள்வி கேட்டேன். அது எனக்கே மறந்துடும் போல. இப்போ எப்படி அப்படின்னா, நம்ம உள்ள வரும்போது ஒரு கூட்டத்தை எதிர்க்கணும். இவங்க வாரிசு அரசியல் பண்றார்களோ இல்ல எந்த விதமான அரசியல் பண்றார்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கணும். இவர்களை ஒழிப்பதற்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன், ஒரு அவதாரம், என்னுடைய தசவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வருவேன். உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அவங்க கூட அப்படியே மிங்கிளாகி வாங்க சேர்ந்தே பண்ணுவோம், அறவாக எல்லாம் நம்மளுடைய மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே சேர்ந்து அப்படியே டிராவல் ஆகிறதா என்னுடைய அரசியல். எனக்கு இந்த எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் கூட இருக்கோம் அதுதான் எனக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது நான் அப்பா கூட இருக்கிறனோ தாத்தா கூட இருக்கிறனோ அது வெளியில 1000 பேசிக்கலாம், நமக்கு அது முக்கியம் இல்லையா? இதுதான் என்னுடைய அரசியல், உங்களுக்கும் தேவை. சரிங்க விமலகாசன், நீங்க கிளம்பலாம், ரொம்ப பேசுறீங்க. நன்றி. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான், கண்ணே நீ போகையில அந்த குலுசா ஹீமன் சொல்லுங்க. இது கன்ஃபெக்ஷன் ரூம், உங்க மீட்டிங் ஹால் இல்ல. அது நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு எனர்ஜியோட இருக்கணும்னு நினைக்கிறாள். சொல்லுங்க பிக் பாஸ். ஹீமன் கண்டென்ட்டே இல்லாம இவ்வளவு பேசுறீங்களே. சொல்லுங்க பிக் பாஸ். சரி, நீங்க அரசியல் சொல்லி கொடுங்க மக்களுக்கு, எப்படின்னு பாப்போம். அதாவது முதல்ல என்னுடைய தாய் தமிழ் சமூகத்துக்கு என்னுடைய அன்பு கடந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை என்ப தேன் பாயின். இது என் பாட்டனோ முப்பாட்டனோ சும்மா எழுதிட்டு போனேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இது அகநானூறு, புறநானூறு, 10 திருக்குறள், நாலடியார், அப்புறம் பாத்தீங்கன்னா சமூக அறிவியல், இது எல்லாத்தையுமே நீங்க நல்ல வேலைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதாவது பிக் பாஸ் என்ன சொல்றேன்னா, இப்ப அரசியல்ன்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்னும் ஒன்றும் இல்லை. இப்ப நார்மலா இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அப்படியே நம்ம அடுக்கடுக்கா பேசணும், அடுக்கு முடியல பேசணும், திடீர்னு கோபமா பேசணும், திடீர்னு கத்தி பேசணும். அப்ப என்னன்னா பாக்குறவனுக்கு என்ன தெரியுமா, இவன் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானா அது தெரியாது. பரவாயில்ல, அண்ணன் கத்துறாரு, அண்ணன் ஏதோ திடீர்னு கோவப்படுறாரு, அப்ப அவர் சொல்றது உண்மை அப்படி தெரியும். இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது, ஹீமன் கத்துறாரு, ஹீமன் ஏதோ கோவப்படுறாரு அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி இன்னொரு நுணுக்கம் இருக்கு இதுல. இது பாட்டை காங்கேயனார் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் அவர் நல்ல நடிகர் அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம விமலகாசனை சொல்றாரு அவர் நல்ல நடிகர், அரசியல்லயே அவர் நல்ல நாலேஜ் உள்ளாள் அப்படின்ட்டாங்கன்னா உடனே ஒத்துக்கூடாது. உடனே அவர் நடிகர்னா அப்போ எங்க அப்பா சிவாஜி கணேசன் நடிகர் கிடையாது, எங்க ஐயா நாகேஷ் நடிகர் கிடையாது, அப்படி போகணும். இவர் நடிகர்னா அது நம்ம அதை ஒத்துக்கூடாது. அவர் நடிகர் தான்,
அது நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம தோத்துட்டோம். அது நல்லா விளங்கிக்கிடணும். அதனால என்னோட தமிழ் சமூகத்துக்கு நான் ஒரே ஒரு என்னோட தங்கச்சிக தம்பிகளுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது அரசியல் சும்மா சாதாரணம் கிடையாது ராஜா, சாதாரணம் கிடையாது. சொல்லணும், சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னது அப்பதான் வெல்லணும். என்னது ஹியூமன், பொய்களா? பொய் இது இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்க கூடாது, தெரியுமில்ல? அவ்வளவுதான். சரிங்க ஹியூமன், நீங்க கிளம்புங்க. விட்டா 47 எடுத்து நான் போடுவீங்க போல. சரி, நன்றி. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, கண்ணாடி பாக்கையிட அங்க முன்னாடி. கிளம்பியா வெளிய? வணக்கம். வணக்கம் அப்பா சார். நான் உங்களை வரவேற்கணும்னா அதுக்கு நானே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்ல. சரி, எப்படி நான் உங்களை மாதிரியே போய் சொன்னேன்னா? சரி அப்பா சார், நீங்க மக்களுக்கு உங்க அரசியல் எப்படி பண்ணணும் அப்படின்றத கிளாஸ் எடுங்க. உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நலுமலர உடையவள அன்பே அமுதே, பலரச சுவைய வாடிக்க விளக்க மன்மத விளக்க. சார் 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 இது என்ன உங்க பொதுக்கூட்டமா? நான் உங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தா நீங்க பொதுக்கூட்டம் மாதிரி பேச. சரி, கோவப்படாதீங்க. எனக்கு இப்படி ஆரம்பிச்சாதான் அடுத்தடுத்த வார்த்தைகள் வரும். அதனாலதான் இந்த டைலாக் நான் முன்னாடி எப்பயுமே போட்டுறது. அரசியல்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். தெளிவா சொல்றேன் கேளுங்க. இப்போ செய்யாதத செஞ்சதா சொல்றதுதான் நம்ம அரசியல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இலவச பஸ் விட்டுருக்கோம்னு சொல்லியிருக்கோம், விட்டுருக்கோம். எத்தனை பஸ் விட்டுருக்கோம் அது ஞாபகம் இருக்கா? எவ்வளவு நல்ல பஸ் எல்லாம் விட்டுருக்கோம் அது ஞாபகம் இருக்கா? இருக்காது. மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் இலவச பஸ் விட்டுருக்காரு, அவ்வளவுதான். அந்த பஸ்ஸில் எத்தனை ஷவர் வரும், எவ்வளோ ஓட்டை, இண்டு இடுக்கு, சந்து பொந்து, பெருச்சாளி, பாம்பரானா, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா பஸ் விட்டுருக்காரு, இலவசமாக விட்டுருக்காரு, செஞ்சோமா சொன்னோம் செஞ்சோமா, அதுதான். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கூட நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆரம்ப காலத்துல இருந்தே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது முன்னேற்றம் கொடுத்து ஒரு பதவி உயர்வு கொடுத்து அவங்களையும் நமக்கு சரிக்கு சமமாக கொண்டு வரலாம். ஆனால் அது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அவன் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். இப்படி நீங்கள் பண்ணீங்களே, இப்படி சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படி நம்மளை கேள்வி கேட்பான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு தேவை நம்மளோட முன்னேற்றம், அதுதான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ரோடு போடுறது, அப்புறமா வந்து டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ரோடு போடலாம், இவ்வளோ ஒரு இடத்துல இவ்வளோடு ரோடு போட்டு ஓட்டலாம், அவ்வளோதான். எங்களால் பண்ண முடிகிற விஷயம் அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நாடு முன்னேறுது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம முன்னேறுவோம். இங்கே வந்து செல்ஃபிஷ்னஸ் இஸ் மோர் கெயின் தன் அனதர் பர்சன். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. காலையில வரும்போது எழுதி கொடுத்தாங்க, படிச்சுட்டு வந்துட்டேன், நான் ஒப்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? இவ்வளவுதான். இதை பண்ணிக்கிட்டா கண்டிப்பா முன்னேற்றம், மாற்றம் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு மட்டும், உங்க குடும்பத்துக்கு மட்டும். ஆக சரிங்கப்பா, நீங்க கிளம்பலாம். நன்றி. வணக்கம் அஜய் சார், உங்களை கன்ஃபெஷன் ரூமுக்கு வரவேற்கிறோம். வணக்கம் கிராண்ட்ஃபாதர். அங்கிள், வணக்கம் அங்கிள். ஹலோ அஜய், என்ன இதுனா உங்க கட்சி மீட்டிங் நினைச்சீங்களா? கன்ஃபெக்ஷன் ரூம். ஓகே. சரி அஜய், உங்க மேல நிறைய புகார்கள் பிரச்சனைகள்லாம் இருக்காமே, அதை பத்தி சொல்லுங்க முதல்ல, அதை கேட்போம். நடந்த சம்பவத்துக்குமே எனக்குமே எந்த சம்மந்தமே இல்லை. உங்களுக்கே தெரியும் இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து வீட்டை விட்டுவே வெளியே வரேன், அது உங்களுக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் வர்றது கொஞ்சம் கூட வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. நான் இந்த வீட்டு வேலை செய்கிறவங்களை கூட நான் வந்து வேலைக்கு கூப்பிடாம ஜொமேட்டோலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். எங்கள் சர்ச்சுக்கு கூட என்னால் போக முடியல. சர்ச்சு கூட நான் வீட்டில் தாங்க ரெடி பண்ணி வச்சேன். சரி அஜய், ரொம்ப கதை விடாதீங்க. மக்களுக்கு உங்க அரசியல் எப்படி பண்ணணும்னு அதை சொல்லி கொடுங்க. சிம்பிள். இந்த ஈஸியாருக்குள்ளேயே ஈஸியாக அரசியல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நானே இன்னும் அரசியல் கற்றுக்கல. நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன்.
என் கூட ஒரு தத்தலை இருக்கான், குஷி அவன் பேரு. அவனை நான் கூப்பிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒரு மீட்டிங் வைப்பேன். அந்த மீட்டிங்ல நம்ம அரசியல் கத்துப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் அரசியல் கத்துறேன். சரிங்க விஜய், நீங்க கிளம்புங்க. உங்க மனையூர்லயே போயிட்டு அரசியல் பண்ணுங்க, கிளம்புங்க.